நாம் எவ்வழியோ நம் மனமும் அவ்வழியே. ஒரு குட்டி கதை பார்க்கலாம் வாங்க. அது ஒரு அழகிய நகரம். அந்த நகரத்தின் நுழைவாயிலில் எப்போதும் ஒரு வயதான பெரியவர் அந்நியர்கள் யாரும் உள்ளே வராமல் காவல் காத்து கொண்டிருந்தார். ஒரு நாள் வாலிபன் ஒருவன் நகரத்தின் வாயிலை நோக்கி குதிரையில் வந்து கொண்டிருந்தான். அப்போது அங்கிருந்த வயதான காவலாளியிடம், ஐயா பெரியவரே, இந்த ஊர் மக்கள் எப்படி என்று கேட்டான். அதற்கு காவலாளி, ஏன் கேட்கிற தம்பி, இந்த ஊருக்கு குடிவர போறியா என்று சந்தேகத்துடன் கேட்டார். ஆமாம் பெரியவரே, நான் முன்னாடி இருந்த ஊர் ரொம்ப மோசம். எதுக்கு எடுத்தாலும் சண்டைக்கு வருவாங்க. ஒருத்தரை பற்றி ஒருத்தர் தப்பா பேசிக்கிட்டும் திட்டிக்கிட்டும் எப்படா அந்த ஊரை விட்டு வருவோம்னு இருந்தது. அதான் கேட்டேன், இந்த ஊர் எப்படி என்று கேட்டான். நீ வேற தம்பி, இந்த ஊர் உன்னுடைய ஊரை விட ரொம்ப மோசம். போட்டி, பொறாமை, ஜாதி சண்டை, கலவரம்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். நீ ஏன் நிம்மதியை தேடி வர? உனக்கு இந்த ஊர் சரிப்படாது தம்பி என்று கூறி அந்த வாலிபனை வெளியே வழியனுப்பி வைத்தார். சிறிது நேரம் கழித்து அவ்வழியாக வந்த வேறொரு ஆள் காவலாளியிடம் அதே கேள்வியை கேட்டார். ஐயா, இந்த ஊரில் தங்கி வியாபாரம் பண்ணலாம்னு இருக்கேன். இந்த ஊர் மக்கள் எப்படி என்று காவலாளியிடம் கேட்டார். காவலாளி சிரித்துக்கொண்டே, ஏன் தம்பி, உனக்கு கல்யாணம் ஆகிவிட்டதா என்று கேட்டார். ஐயா, எனக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று சொன்னார். அப்புறம் ஏன் இந்த ஊருக்கு வர்றீங்க? உங்க ஊர்லையே வியாபாரம் பண்ணலாம்ல என்றார் காவலாளி. எங்க ஊர் மாதிரி வராதுங்க. அந்த ஊர் மக்கள் மிகவும் பாசக்காரவங்க. என் குடும்பம் இப்போ வறுமையில இருக்கு. சம்பாதிக்கத்தான் இந்த ஊருக்கு வரேன். நல்லா சம்பாதிச்சிட்டு மறுபடியும் அங்கேயே போய்விடுவேன் என்று கண் கலங்கியபடியே சொன்னார். அழாதே தம்பி, இந்த ஊர் மக்கள் ரொம்பவும் நல்லவங்க. தைரியமா நீங்க வியாபாரம் பண்ணலாம் என்று கூறி கதவுகளை திறந்து உள்ளே அனுப்பி வைத்தார். காவலாளியின் அருகில் இருந்த பெரியவர் இந்த 2 சம்பவங்களையும் கவனித்து கொண்டிருந்தார். உடனே காவலாளியிடம், முதலில் வந்தவர்கிட்ட இந்த ஊர் மிகவும் மோசமானதுன்னு சொன்னீங்க. இப்ப இவர்கிட்ட மட்டும் நல்ல ஊர் என்று சொன்னீங்களே, ஏன் என்று சந்தேகத்துடன் கேட்டார். அதற்கு அந்த காவலாளி, இந்த உலகம் கண்ணாடி மாதிரி. நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படித்தான் கண்ணாடி நம்மை காட்டும் என்று பதில் சொன்னார்.